ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஆக்ஷன் காமெடி படமாக வெளியான எக்ஸிட் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ மவுண்டன் கிளைம்பிங் ஸ்கில் உள்ள ஒரு நபரா இருக்காரு. பட் இவருக்கு ஜாப் இல்ல அப்படின்றதுனால எந்த ஒரு டேட்டுமே இவருக்கு அமையாத ஒரு சூழல் இருக்கு. என்னடா நம்ம லைஃபே ஒரு டிசாஸ்டரா போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கிற ஒரு நேரத்தில் நிஜமாலுமே ஒரு டிசாஸ்டர் அந்த சிட்டில வந்து நடக்குது. அது என்னன்னா, ஒரு கேஸ் லீக் ஆனதுனால சிட்டி முழுக்கே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதை சுவாசிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இறக்குற ஒரு சூழல் இருக்கு. அந்த நேரத்தில் ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கை ஸ்கிரேப்பர்ல பர்த்டே செலிப்ரேஷன்ல இருக்காரு. தன்னுடைய மவுண்டன் கிளைம்பிங் ஸ்கில் மூலமா அங்க இருக்கிற மக்களை டிசாஸ்டர்ல இருந்து காப்பாற்ற கிளம்புறாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த மாதிரி டிசாஸ்டர் மூவி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு சர்வைவல் மோடுக்குள்ள போயிடுவாங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா இந்த படத்தை ஒரு காமெடி மோட்ல வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. அதுவே டிஃபரெண்டா இருக்கும் பாக்குறதுக்கு. படத்துல இருக்கிற நிறைய காமெடி போர்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே நேரத்தில் ஒரு டிசாஸ்டர் மூவில இருக்க வேண்டிய அந்த எமோஷனல் கண்டென்ட்டும் படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் இருக்க வேண்டிய அந்த டென்ஷன் பில்டிங்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. சோ மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு வெல் ரிட்டன் ஸ்கிரிப்ட் அப்படின்னே சொல்லலாம். ஹீரோ தன்னுடைய ராக் கிளைம்பிங் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே என்டர்டெய்னிங்கா இருக்கு பாக்கிறதுக்கு. படத்துல நடிச்ச அத்தனை பேருமே ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ஈவன் சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சவங்களுமே அவங்களோட ரோல்ஸ்க்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே டாப் நாச்சா இருக்கும். கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு. படத்துல ரிவன்ஸ் சமூக பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுத்திருந்தாங்க. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். 2019 வெளியான சிறந்த படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அதற்கான தமிழ் டப்பிங்ல இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எக்ஸிட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.